அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். ழகரம் தொலைக்காட்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ரகர நகரம். நம்ம ஏற்கனவே மயங்கொலி எழுத்துக்களை இந்த நகர வரிசையில் டகர நகரம் சென்ற பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் ரகர நகரத்தை பார்க்க போகிறோம். இந்த ரகர நகரம், இந்த நகரம் இருக்குது பார்த்திங்களா, 2 சுழி நா என்று சொல்லக்கூடிய இந்த ரகர நகரம் இருக்குது பார்த்திங்களா, இது ஒரு சொல்லின் முன்பு 100% வரவே வராது, வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சொல்லின் முன்பு இந்த எழுத்து வந்து ஒரு சொல் வந்து தொடங்கவே தொடங்காது. அதே மாதிரி ஒரு சொல்லின் முடிவில் வருமா வராதுன்னா கண்டிப்பாக வரும். ஒரு சொல்லின் முடிவில் கண்டிப்பாக வரும். எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான், அவன், இவன் இப்படி வருதுன்னா இது மாதிரி சொல்லுக்கு பின்பு இந்த கண்டிப்பாக இன்னும் வரும். இந்த ரகர நகரம் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ரகர நகரம் எங்கெல்லாம் எப்படி நம்ம டகரம் வந்தால் டகர வரிசை வந்து அதுக்கு முன்னாடி டகர நகரம் தான் வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ரகரம் வந்து அதுக்கு முன்னாடி நகரம் வந்தால், ரகரம் வந்து அதுக்கு முன்பு நகரம் வந்தால் அது ரகர நகரமாகத்தான் இருக்கும். ரகர நகரமாகத்தான் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நன்று, சென்று, சான்று, கன்று, இது மாதிரி சொற்கள்லாம் வருது பார்த்திங்களா. இதெல்லாம் பாருங்கள், ரகர நகரம் கண்டிப்பாக வரும். ரகரம் வந்து அதுக்கு முன்பு நகரம் வரும் என்றால் அது ரகர நகரமாகத்தான் இருக்கும் 100%. இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இது ஒரு இது சரி. ஐயா, இப்போ ரகரம் வந்துச்சு, ரகர வரிசை வந்து ராரா ரீ ரூ ரே ரே ரை ரூ ரவ் இது மாதிரி எழுத்துக்கள் இந்த ரகர வரிசை வந்தால் அதுக்கு முன்னாடி நகரம் வந்தால் இந்த ரன்னகர நகரம் தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் அதை பிழை இல்லாமல் எழுதிடுவோம். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போது வேறு இடத்துல இந்த நகரம் வந்துச்சுன்னா நாங்கள் எப்படி எழுதுறது? எதுவும் போன முறை சொன்னது மாதிரி தான், உச்சரிப்பு மட்டுமே இதுக்கு ஒரு சிறந்த வழியாக இருக்குமே ஒழிய மற்ற வழிகள் இல்லை. உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். இந்த நகரம்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ரகர நகரத்தை உச்சரிக்கும் போது நகரம் மேல்வாய் அன்னத்தின், இந்த நாக்கின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால், முதல்ல நம்ம பார்த்தது டகர நகரத்துக்கு என்ன பார்த்தோம்னா, நாக்கின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறதுன்னு பார்த்தோம். இங்கே நாக்கின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால், இந்த நடுப்பகுதிக்கும் இந்த பல் இருக்குது பார்த்திங்களா, ஹல்லில் படாமல் அதுக்கு முன்பகுதியில் இந்த தாடையில் அந்த அன்னத்தில் படுவதால், முன்பகுதி அன்னத்தை தொடுவதால் நாக்கின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி அன்னத்தில் தொடுவதால் இந்த என்ன பிறக்கும்? ரகர நகரம் பிறக்கும். சொல்லிப்பாங்களேன், நன்றே சொல்லிப்பாங்க. நன்று, நன்று, கன்று, மென்று, சான்று, சென்று, இது மாதிரிலாம் வரும். இது நான் சொல்கிறது ரகர வரிசை வரா மாதிரி நான் சொல்லியிருக்கேன். மற்ற வார்த்தைகளும் நீங்களும் செய்தித்தாள்களில் அடிக்கோடிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், பிழை இல்லாமல் எழுதலாம். செய்தித்தாள்களில், அப்புறம் வந்து புத்தகங்களில், தமிழ் புத்தகங்கள், பழைய புத்தகங்கள் எதனா கிடைச்சா பாருங்கள். இப்போ இருக்கிற தமிழ் புத்தகத்தை எடுத்து பாருங்கள். இப்படி தமிழ் புத்தகத்தை வாங்கியிருப்பீங்க, எடுத்து பாருங்கள். இல்லை முன் வகுப்பில் படித்த தமிழ் புத்தகத்தை எடுத்து வரி வரியாக பார்த்தீங்கன்னாலே ஒரு அடிக்கோடிட்டு பாருங்கள். அந்த சொற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு உச்சரித்து பாருங்கள். உச்சரித்து பற்றி காலையில் ஒரு 5 நிமிடம், மாலையில் ஒரு 5 நிமிடம் உச்சரித்து பார்த்தாலே பிழைகளை தவிர்க்கலாம். 100% தவிர்க்கலாம். ஏற்கனவே டன்னகரம் பார்த்தோம். அதை பயிற்சி செய்திருந்தால் கண்டிப்பாக அந்த பிழைகளை நீக்கி விடலாம். இப்பொழுது ரன்னகரம் பார்க்குறோம். ரன்னகரத்தையும் நம்ம பயிற்சி செய்தோம் என்றால் பிழைகளை முற்றிலுமாக நீக்கி விடலாம். இதுக்கு முன்பு சொன்னது போல தான் என்ன வேணும்? நான் சொன்னேன் முயற்சி, பயிற்சி. அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஆர்வம் வேணும், முயற்சி வேணும், பயிற்சி வேணும். இது 3ம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? தமிழை பிழை இல்லாமல் எழுதலாம். கண்டிப்பாக அதிக மதிப்பெண்களை ஈட்டலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.